السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய முதலாவது ஜும்ஆவுடைய நாள். ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றிகளை நமக்கு வழங்குகின்றான். சிறிய பெரிய தேவைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புதிய ஒரு வருடத்தை அடைந்திருக்கின்றோம். அதே போன்று கண்ணியமான முஹர்ரம் மாதத்தையும் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று முதலாவது ஜும்ஆவுடைய நாளையும் அடைந்திருக்கின்றோம். ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம். நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். பரக்கத்தினுடைய அல்லாஹினுடைய பரக்கத் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம். நாம் அல்லாஹ்விடம் துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நபிமார்கள் பல வருடங்கள் துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நபிமார்கள் 50 வருடங்கள் 80 வருடங்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையில் துஆக்களை கேட்டு அவர்கள் அந்த துஆவிற்கான பலனை அடைவதற்கு பல வருடங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த திருநாமங்களை கொண்ட ஒரு துஆ. யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன். யா ஹய்யு யா கய்யூம் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.